Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெசிபி வீடியோ நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 200% இருக்குங்க. நம்பிக்கையோட வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க, முழுமையா வந்து பாருங்க. யாரெல்லாம் வந்து கர்ப்பத்திற்கு ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலியா உருண்டை வந்து போட்டிருந்தோம் இல்லையா வீடியோவா. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதாவது 500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க நம்ம சேனலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த ரெமெடி வந்து வேறு ஏதாவது வேறு மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாமா சிஸ்டர், அதுக்கு வந்து ரெசிபி போடுங்க நீங்கள், இந்த சாலியாவை வேறு மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடலாமா, எனக்கு இது வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது, கசக்குது, அப்படி இப்படின்னு நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ சாலியா உருண்டை சாப்பிட பிடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெமெடியாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா வந்து கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர், எங்கள் ஊர்லலாம் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், அதாவது மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், எனக்கு வந்து இது இங்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல, எனக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலையும் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கூட வந்து கிடைக்கும். நிறைய பேர் சாலியா விதை கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து அனுப்புகிறேன். நீங்களும் அட்ரஸ் வந்து அனுப்புங்க, உங்களுக்கு நான் டெலிவரி வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 ரெமெடியை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாலியா வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாலியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல, மாற்றி வந்து வாங்கிடுறாங்க. சாலியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜா சீட்ஸ் மாதிரியே வந்து இருக்கும், ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். நிறைய ரிப்ளை வீடியோலலாம் நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க நல்ல. இந்த சாலியா ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து சாப்பிடலாம். இந்த சாலியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூட்ரஸ்க்கு ரொம்பவே வந்து பலம் தரும், உங்கள் கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கட்டிகள் கழிவுகள் எல்லாமே வந்து கரைஞ்சி வந்துடும் உங்கள் பீரியட்ஸ் மூலமாக. இது எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் வந்த ஃபஸ்ட்டு 3 days வந்து இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு PCOD இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 days வந்து இந்த ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 daysனால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து 30 days, அதாவது பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 30 days வந்து நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்களா, இல்லைனா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, PCOD இருக்கிறவங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலராக ஃபஸ்ட்டு டேலேருந்து, அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, பீரியட்ஸை வந்து ரெகுலர் ஆக்கி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெமெடி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா சீட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் சாலியா சீட்ஸை வந்து போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரை நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க, அதாவது நல்லா ஊற விட்டுருங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து குடிக்கலாம். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து குடிச்சிட்டு ஒரு 1 hour இல்லைனா 1/2 hourக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது ரெசிபி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு சட்டி வந்து நான் வச்சுக்கிட்டேன், பால் கடாய் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்
பசும்பால் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது நீங்களும் பசும்பால் எடுத்துக்கோங்க, பசும்பால் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசும்பாலை வந்து 1/4 லிட்டரையும் வந்து நான் வந்து இதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாகட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிபி செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாலியா விதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சாலியா சீட்ஸை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். அதாவது சிம்மில் நல்லா வேக விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து வரட்டும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி வச்ச ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலை சூடோடு வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட பிடிக்கல சிஸ்டர், எனக்கு வாமிட் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சாலியா சீட்ஸ் உருண்டை வந்து சாப்பிடும்போது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெமெடியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான பாலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இது வந்து அப்படியே உடச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நல்லா உடச்சிட்டு ஓடெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலரில் வந்து கரு வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோக்கு உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது, எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நல்ல நாட்டுக்கோழி முட்டையாக வந்து வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட போகிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலில் ஊற்றி சூடான பாலோடவே வந்து பார்த்திங்கன்னா சாலியா சீட்ஸு அப்புறம் இந்த முட்டை இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து நல்லா கலந்து விட போகிறோம். எப்படி கலக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து கலங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கலக்கணும். அப்போ தான் அந்த சூடான பாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து வேகும். வீடியோவில் நான் கலக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கணும். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு உணவாக வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 days வந்து எடுத்துக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, PCOD இருக்கிறவங்க, PCOS இருக்கிறவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணலாம். 30 days அதாவது நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் PCOD இருக்கிறவங்க மட்டும் 30 daysக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பீரியட்ஸ் வரவங்க 28 daysக்கு ஒருக்க வந்து பீரியட்ஸ் வரவங்க, 30 daysக்கு ஒருக்க பீரியட்ஸ் வரவங்க, நார்மலாக வர பீரியட்ஸ்க்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 days மட்டும் காலையில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். காலையில் ஒரு நேரம் மட்டும் இதை குடித்தா மட்டும் போதும். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 நிமிஷமாக நான் வந்து கலந்துருக்கேன். கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்து ஆயிடுச்சு. எக் மில்க் ஷேக்குன்னு வந்து சொல்லலாம், அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதையுமே நீங்கள் வந்து சாப்பிடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ், அதாவது சாலியா உருண்டைக்கு 100% ஆல்டர்னேட்டிவான ஒரு ரெசிபின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெமெடி உங்களுக்கு ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா மில்க் ஷேக் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
லைட்டாக இனிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் இல்லைனா பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கலந்து விட்டு குடிச்சிக்கலாம். இது எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ரெசிபி வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு, சாலியா ரெசிபி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாலியா விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.